வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சாகுந்தலம் திரைப்படத்தின் திரை விமர்சனம். சாகுந்தலம் படத்தில் சமந்தா, தேவ்மோகன், அல்லு அர்கா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். குணசேகர் எழுதி இயக்கியிருக்கிறார். தில் ராஜு தயாரித்திருக்கிறார். சாகுந்தலம் பல பேருக்கு பள்ளிக்கூடத்திலே படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முனிவரிடம் குழந்தைய மகளாக வளர்பவர் சமந்தா. அவர் தான் சாகுந்தலம். ஒரு நாட்டு அரசன் அந்த ஆசிரமத்துக்கு வருவான். வரும்போது காந்தர்வ திருமணம் செய்து கொள்வான் சமந்தாவை. செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் உடல் உறவு கொள்கிறான். நான் ஊருக்கு போய் அப்பா அம்மா ராஜாவுடைய சம்மதத்தின் பெற்று நான் உன்னை திருமணம் செய்ய ராஜாங்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் வரவே இல்லை. இதன் காரணமாக சாகுந்தலம் இந்த ராஜாக்கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் இதற்கிடையில் துர்வாசர் ஆசிரமத்துக்கு அந்த முனிவரை பார்க்கணுன்னு குரல் எழுப்புவார். ஆனால் கணவன் நினைப்பிலேயே இருக்கிற சமந்தாவுக்கு காது கேட்காது. நான் உன் வீட்டுக்கு உங்கள் அப்பா முனிவர் எங்கேன்னு கேட்குறேன், நீ வேற ஏதோ நினைப்பில் என்னை அலட்சியப்படுத்திட்டியா, பிடி சாபம், உன்னுடைய காதல் கணவன் மறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார். சகுந்தலை அந்த ராஜாட்ட போய் கேட்கும்போது, ராஜா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். சகுந்தலாவுக்கு திருமண நிச்சயார்த்த மோதிரமாக தன் அரசாங்க அடையாளம் பொருத்திய கணையாளியை கொடுப்பார். அந்த கணையாளியும் தொலைச்சிடுவா சாகுந்தலா. திரும்ப ஆசிரமத்துக்கு வருவார். அப்போது அந்த துர்வாசரை தோழிகள் கேட்பாங்க, சகுந்தலாவுடைய தோழிகள், என்னங்க இப்படி ஒரு பெரிய சாபம் விட்டீங்களே, அவள் கணவனை வரலைங்கிற சோகத்தில் இருக்கிறா, அதனால் தப்பு பண்ணிட்டா அப்படின்னோடனே அந்த சாபத்தை திரும்ப பெறுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் பிராயசித்தம் வேணால் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுங்கள் சாமி அப்படின்னு துர்வாசர்கிட்ட கேட்குறாங்க. துர்வாசர் குழந்தைய பார்க்கும்போது, சகுந்தலாவின் குழந்தையை பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு நினப்பு வந்துடும், சகுந்தலா புருஷங்கிறது அந்த குழந்தை நம்முடைய குழந்தைங்கிறது தெரிய வரும்னு சொல்லுவார். இதுதான் கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் சகுந்தலாவை நடித்திருக்கிற சமந்தா தான். அருமையான நடிப்பு. அதாவது ஒரு அனாதையாக வளர்கிற ஆசிரமத்து பெண்ணு ரொம்ப அழகாக வெள்ளைச்சேலை தான் கட்டியிருக்காரு. பொதுவாக இந்து முறைப்படி வெள்ளைச்சேலை கட்டினா விதவன் அர்த்தம். ஆனால் அங்கே உள்ள பணிப்பெண்கள் எல்லாருமே வெள்ளைச்சேலை கட்டியிருக்காங்க. மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறார் சமந்தா. உட்கார்ந்து நம்மளை பார்க்க வைக்கிறாருன்னா சமந்தா தான். அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற பிறகு சிவப்பு சிலைக்கு மாறிடுறாரு. அப்போவும் அதே மாதிரி ஜாக்கெட் இல்லாத அந்த மார்பகங்களை வெளிப்படுத்தி கொள்ளுகிற கவர்ச்சி தோற்றம் தான் பிரமாதம் படுத்தியிருக்காரு. அதுமாதிரி சோகத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜாவிடம் நீதி கேட்கிற சமயத்திலே கண்ணகியை நினைவுபடுத்துகிறார் சமந்தா. ஒரு நல்ல நடிகை விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட நோய்கள், சமீபத்தில் கூட இந்த ப்ரொமோஷனுக்கு வர முடியாமல் காய்ச்சல் இன்னும் அவஸ்தைப்படும் போது சமந்தா மீது நமக்கு இரக்கம் ஏற்படுத்துகிறது. ஏன்னா அவர் சென்னை பல்லாவரத்திலே பிறந்த ஒரு தமிழச்சி சமந்தா. நல்லா நடிச்சிருக்காரு. மீண்டும் அந்த சோதனையிலிருந்து மீண்டு பல படங்களில் நடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, விருப்பம். தேவ்மோகன் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. சகுந்தலாவின் காதலனாக அருமையாக நடிச்சிருக்காரு. அழகாக இருக்கிறார். பார்க்கறதுக்கு ஒரு ராஜாவாகவே தோன்றுகிறார். மோகன் தேவுக்கு இனிமேல் நிறைய படங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா அழகாக இருக்கார். தமிழ் படத்தில் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதேமாதிரி அந்த ராஜாவுக்குரிய தோற்றம் அப்படியே அசத்தி இருக்கிறார் மோகன்தேவ். இந்த படத்தை தில் ராஜு, சமீபத்தில் விஜய் நடித்த படத்தை தயாரித்த தில் ராஜு தயாரிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸ் தான், கிராஃபிக்ஸு செட்டு தான். ஆனாலும் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்கார் ஆர்ட் டைரக்டர். அதில் எந்த சந்தேகம் இல்லை. குணசேகர் படத்தை இயக்கியிருக்கிறாரு. அதாவது முன்ன மாதிரி அந்த காலத்துக்கு நம்மளை கொண்டு போகணுன்னா செட்டு தான் போட்டு தான் ஆகணும். அதில் வர வழியே இல்லை. அதேமாதிரி அந்த நதியில் அந்த கப்பல் அந்த படகு போகிறது, அந்த படகுக்கே பல லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அருமையான அந்த காலத்தில் நம்ம மந்திரிகுமாரில் பார்த்த போட்டு மாதிரியே இருக்குது. உத்தமபுத்திரில் நடிகர்கள் சிவாஜி கணேசனும் பத்மினியும் போகிற போட்டு மாதிரியே இருக்குது. அதாவது அந்த செட்டுகள் மாதிரியே தெரியல. அவ்வளோ அழகாக பனிக்கட்டி மலையெல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்கிற ஆர்ட் டைரக்டரையும் பாராட்டணும், குணசேகரையும் பாராட்டியே ஆக வேண்டும். நம்ம கற்புள்ள பெண்கள், கணவனே நினைத்து இயங்குகிற பெண்கள்
இல்லறத்து பெண்கள் குடும்பத் தலைவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் சாகுந்தலம். அது மட்டும் இல்லை, காதலிக்கும் போதே, அதாவது திருமணத்துக்கு முன்னால் உடலுறவு கொள்வது எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறது சாகுந்தலம் கதையின் மூலமாக நல்லா தெரியும். அதனால் படித்த பெண்களும் காதலிக்கிற பெண்களும் காதலிக்க போகிற பெண்களும் பார்க்க வேண்டிய நல்ல படம் சாகுந்தலம். அருமையாக இருக்குது. ஒரு தெலுங்கு மொழி மாற்று படம் போல் தெரியவில்லை. ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த உணர்வு தான் தருகிறது. சாகுந்தலம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல காதல் காவியம். பைல்வான் பார்வையில் 100க்கு 57 மதிப்பெண்கள். தியேட்டரில் போய் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். சாகுந்தலம் படத்தை பார்த்து. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.